மாளிகை எது? எது? என்ன உன்னை கேட்ட நீ என்னையே கேட்ட? முதல்காரு பெட்டிக்காரு மத்தளக்காரரு 3 பேர்த்து உனக்கு பலி கொடுத்துற மாரியாத்தா. டேய் தவளைக்கு பிறந்தவனே
என்ன தினசி என்ன பிகரு சாமி மகமாயி மாரியம்மா மந்தமகா ஈஸ்வரி இது வரைக்கும் எத்தனையோ பேர் உன் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிருக்கிற பவானில இருந்து இங்க வந்திருக்கிற சாமி எப்படியாவது என் வேண்டுதல் நிறைவேற்று. என் இடத்துல வந்து செலவு பண்ணி காசு போட்டு செலவு பண்ற அளவுக்கு எல்லாம் காசு இல்ல, வேண்டுதல் வைக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு விடிஞ்ச உடனே எங்க குழலுக்காரரு பெட்டிக்காரரு மத்தளக்காரரு 3 பேர்த்து உனக்கு பலி கொடுத்துற மாதிரியாத்தா எப்படியாவது இந்த போன செட் பண்ணி வை. நாளைக்கு ஏண்டா இன்னைக்கு பலி கொடுத்துட்டா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்றதா? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், நீ என்ன பண்ணுவ? ஒரு 3 பேருக்கு பலி கொடுத்துட்டா நாளைக்கு எப்படி நாங்க கூத்தாடட்டும் சொல்லுப்பாங்க. அதனால என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி எல்லாம் வேண்டுதல் வைக்காத, நான் சொல்ற மாதிரி வேண்டுதல் வை. எங்க சொல்லுங்க. புதுமாரியம்மா புதுமாரியம்மா உன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன், ஒரு வேல் எடுத்து வைக்கிறேன், ஒரு மணித்தட்டு எடுத்து வைக்கிறேன், ஒரு சூடாத எடுத்து வைக்கிறேன். நக்கரையா வைக்கிறேன் வைக்கிறேன். ஆமா வைக்கிறேன். இப்படி போட்டு எனக்கு செட் ஆகல. இப்படி செட் ஆகலனா மாரியம்மா மாரியம்மா உன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு வேல் இருக்கும், வேலை இருக்கும். ஆமா அந்த வேலை எடுத்து என் நெஞ்சில குத்திக்கிட்டு இந்த பக்கம் புடுங்கி ஆமா நீ புடுங்கி புடுங்கியா நீதானே சொன்ன. அந்த வேலை எடுத்து நெஞ்சில குத்திக்கிட்டு செத்து போயிடுறேன். டேய் தவளைக்கு பிறந்தவனே, என்ன ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கிறதுனா அளவு குத்துறதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அக்னி கரகம் எடுக்கிற, இல்ல ஒரு பூங்கரகிற, இல்லனா இது தீ சட்டி இறங்குற இப்படி எல்லாம் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. என்ன போய் வேலை எடுத்து முன்னாடி குத்துட்டு பின்னாடி புடுங்க சொன்னா ஏன்டா குடல குண்டாடி எல்லாம் பின்னாடி வந்துருமே, நான் செட் பண்ணி யாரும் அந்த பொண்ணை செட் பண்றது? அவரும் செட் பண்ணுவாரு. அவர் ஏற்கனவே செட் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இன்னும் என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகணுமா? அழகான பாடல் விடு. பாட்டில் உள்ளமா? பாட்டில் விடு நீ. ஆமா சீசாக்காய் ஏறதுக்கா காதுல விடு. அப்படி நான் அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறேன், அவளுக்காக எட்டு கட்டி பாடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் போடுற விடுகதைக்கு நீ விடைய சொல்லிட்டு போ. அவ சத்தமோட சாமி ஒரு விடுகதை சொல்றேன், அந்த விடுகதைக்கு விடுவிச்சிட்டினா அந்த பொண்ணை வந்து உனக்கு நான் செட் பண்ணி விடுறேன், இல்லையா நீ எனக்கு செட் பண்ணி விடு. சொல்லு பாக்கலாம். நல்லா கேளு. மொத்தம் 8 காலு, 8 காலு, 4 கண்ணு, 4 கண்ணு, 2 தலை, 2 தலை. உயிருள்ள மிருகம் எது? எது? நான் உன்னை கேட்ட நீ என்னைய கேட்டது. நான் உன்கிட்ட விடுகதை கேட்டா மறுபடியும் விட என்னைய கேட்டது. சொல்ல சொல்ல 8 காலு, 8 காலு, 4 கண்ணு, 4 கண்ணு, 2 வாலு, 2 வாலு. உயிருள்ள மிருகம் எது? உயிருள்ள மிருகம் மிருகம் இல்லடா மிருகம். மிருகம் எது? பொன்னவாய் புரிஞ்சு போறதவனே. அண்ணா உள்ள உட்கார்ந்து யோசனை பண்ற. எப்படி உட்கார்ந்து யோசனை பண்ற? அப்படி 5 மணிக்கு வந்து நான் வெளியே சொல்லல, அந்த ஆயா பிரிய மண்ணில மூஞ்சில துப்புடா. அப்படி நீ சொல்லலைனா நான் சொல்றதை திருப்பி சொல்லு. அரங்கி கிட்டிய கிண்ணிய பாம்பு, அரங்கி கிட்டிய கிண்ணிய பாம்பு, குரங்கு குட்டிய சுண்ணிய மூம்பு. நல்லா இருக்கு, நல்ல